எவ்ரிவன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மும்பை ஏர்போர்ட்டில் வந்து நான் லேண்ட் ஆனேன். மும்பை ஏர்போர்ட்லேருந்து ட்ரான்சிட் ஃப்ளைட்டு ஏறி உட்காந்தோடனே மெனு கார்டு கொடுத்தாங்க. மெனு கார்டில் வந்து நல்லா இருந்துச்சு மெனு. ஸோ மெனுஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு மெனுலாம் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்தவுடனே ரொம்ப நேரம் வந்து டெசர்ட்லேயே போயிட்டு இருந்துச்சு ஃப்ளைட்டு. அப்புறம் டெசர்ட் முடிஞ்சவொடனே க்ரீனரி ஸ்டார்ட் ஆச்சு. சரி எழுந்து போயிட்டு கேபின் க்ரூ ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அங்கே போய் நின்றுட்டு அந்த விண்டோவில் வந்து கேமரா எடுத்தால் பியூட்டிஃபுல்லான வியூ. வெளியே சான்ஸே இல்லை. சூரியன், வெள்ளை நிற மேகங்கள், அப்புறம் ஏரோப்ளைனோட ரெக்கை பகுதி ரெட் கலரில் இருந்தது, சிவப்பு கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு திரும்பவும் என்னோடய பிளேஸ்க்கு போயிட்டு இன்னொரு தூக்கத்தை போட்டு எழுந்தவொடனே நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கம்பெனி வந்து எனக்கு ப்ரீமியம் எக்கானமி கிளாஸ் புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பிஸ்னஸ் கிளாஸ்க்கு நெக்ஸ்ட்டு வர சீட்டிங். அங்கே வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ அதனால் அங்கே வந்து நான் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் தந்தேன், வீடியோஸ் எடுக்கவே இல்லை. அதில் என்னால் ரொம்ப கவர் பண்ண முடியல. ஈவன் ஸோ நான் வந்து சேர்ந்த இடம் தான் ஃப்ராங்க்ஃபர்ட், ஜெர்மனி ஏர்போர்ட். ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இறங்கினவொன்னே 6 டிகிரி டெம்பரேச்சர், ரொம்ப சில்லுன்னு இருந்தது. ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து என் ஃபேக்ட்ரி வந்து அட்டர்டான் ஒரு சிட்டியில், ஒரு டவுனில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஜேர்னி காரில். ஸோ கம்பெனி கார் புக் பண்ணியிருந்தாங்க. கார் பார்த்திங்கன்னா பென்ஸ் தான், மெர்சிடஸ் பென்ஸ். ஸோ வந்தோடனே கார்லேருந்து கொஞ்சம் ரோடு வெளியே வந்தோடனே ஆட்டோபான் கிடச்சிச்சு. அங்கே ஜெர்மனியில் ஆட்டோபானில் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் ஸ்பீட். நீங்கள் வந்து 160, 180 கூட போகலாம். என்னோடய கார் பார்த்திங்கன்னா, இந்த கார் வந்து டாக்ஸி புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ டாக்ஸி பார்த்திங்கன்னா மெர்சிடஸ் பென்ஸ் தான். 165, 180 அவர் போயிட்டு இருந்தார். ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணியிருந்தார். எனக்கு தெரிஞ்ச வித்தின் ஒரு 1.5 hour நாங்கள் ரீச் ஆகிட்டோம் நாங்கள் போகிற டெஸ்டினேஷனு. டிராஃபிக்கும் ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த கார் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்றது. அப்புறம் எனக்கு அந்த காரில் சான்ஸே இல்லை. நம்ம ஊரில் வந்து ஒரு 100 கூட மெயின்டைன் பண்ண முடியாது ஸ்பீடு, அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 180 ஸ்பீடு வந்து சாலிடாக எல்லோரும் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது அங்கெல்லாம் கார் ஓட்டணுன்னு. ஹோட்டல் என்ட்ரன்ஸில் வந்து இறங்கின உடனே ஒரு எதிர்க்க சர்ச்சில் வந்து பெல் சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. டைம் 5 டிகிரி செல்சியஸில் நான் இறங்குறது, நைட்டில் ரொம்ப குளிராக இருந்துச்சு. சான்ஸே இல்லை, முடியல. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஹோட்டல் வந்து டாப் ஃப்ளோரில் இருந்தது, 4th floor. ஸோ லிஃப்ட் ஏறி மேலே ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஹோட்டல் பார்த்திங்கன்னா இது 3 ஃப்ளோர் வந்து ஹோட்டல், ஒரு லாஸ்ட்டு ஃப்ளோர் மட்டும் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான் எங்களுக்கு புக் பண்ணியிருந்தாங்க வித் கிச்சனோட. ஸோ அங்கே போயிட்டு பேக்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பவும் கீழே வந்து
நைட்டு டின்னர் சாப்பிட்டோம். டின்னர் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து சண்டே. இங்கே வந்து ஜெர்மனியில் சண்டேஸில் எந்த கடையும் கிடையாது. சான்ஸே இல்லை, நல்லா வந்து மாட்டிக்கணும். ஈவன் ஃபுட் ஷாப் கூட கிடையாது, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது சண்டேஸில் ஜெர்மனியில். அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு கேஸ் ஸ்டேஷனில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஈட்டபிள்ஸ் கிடச்சிட்டு சாப்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட அப்பார்ட்மெண்ட். ஸோ இதனோட டூரும் நான் போடுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நிறையா ஜெர்மனியில் எடுத்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். பாய், டேக் கேர்.